வேவ் ஃபங்க்ஷன் ஃபார் அ ஃப்ரீ பார்ட்டிக்கல் அப்படின்னா என்னென்னா, ஒரு பார்ட்டிக்கல் மோஷனில் இருக்கும் போது அதுக்கு வேவ் நேச்சர் இருக்கும். அந்த வேவ் நேச்சரோட ஈக்குவேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்டிக்கல் கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த பார்ட்டிக்கல் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் மோஷனில் இருக்குது. அப்போ அந்த பார்ட்டிக்கலோட மாஸ் m, வெலாசிட்டி v, மொமெண்டம் px, டோட்டல் எனர்ஜி E. இந்த இடத்துல இந்த பார்ட்டிக்கலோட பொசிஷன் அன்டிட்டர்மைண்ட், ஆனால் அதோட வேவ் டிட்டர்மைன் பண்ணலாம். அந்த வேவ் ஒரு பிளெயின் கண்டினியூவஸ் சிம்பிள் ஹார்மோனிக் வேவாக இருக்கும். அந்த வேவ் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் மோஷன் இருக்கும். அக்கார்டிங் டு வேவ் மெக்கானிக்ஸ், ஒரு வேவ் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா, சைங்கிற காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் குவான்டிட்டியால் ஒரு வேவை ரெப்ரசன்ட் பண்ணணும். இப்போ காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் குவான்டிட்டி சை எப்படி எழுதலான்னா, சை ஆஃப் எக்ஸ் கமா டி, எக்ஸ் டைரக்ஷனில் போகிறனால எக்ஸ், டிங்கிற டைமில் போகிறனால டி, ஈக்குவல் டு ஏ இன்டூ இ பவர் மைனஸ் ஐ ஒமேகா இன்டூ டி மைனஸ் எக்ஸ் பை வி. இங்கே ஐயோட வேல்யூ √(-1), வேவோட ஆம்ப்ளிடியூட் ஏ, வேவோட ஆங்குலர் ஃப்ரீக்குவன்சிஸ் ஒமேகா. இப்போ டி ப்ரோக்லியோட ஹைப்போதேசிஸ் எடுத்துக்கணும். டி ப்ரோக்லியோட ஹைப்போதேசிஸ் லாம்டா ஈக்குவல் டு ஹெச் பை பிஎக்ஸ். இங்கே லாம்டா பார்ட்டிக்கலோட வேவ் லென்த், ஹெச் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், பிஎக்ஸ் பார்ட்டிகல்ஸ் மொமெண்டம். இந்த ஈக்குவேஷன் பிஎக்ஸ் எடுத்துக்கணும். பிஎக்ஸ் ஈக்குவல் டு ஹெச் பை லாம்டா. இந்த ஈக்குவேஷனில் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் 2π மல்டிபிள் பண்ணணும். இப்போ px ஈக்குவல் டு h by 2π இன்டூ 2π by லாம்டா. இங்கே h by 2πங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், அது h பார். அப்புறம் நியூ ஈக்குவல் டு c by லாம்டாங்கிற ஃபார்முலா எடுத்துட்டு இது லாம்டா எடுக்கணும். லாம்டா ஈக்குவல் டு c by நியூ. இப்போ லாம்டா ஈக்குவல் டு v by நியூவை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். h by 2π h பார் இன்டூ 2π அப்படியே எழுதிட்டு லாம்டாக்கு பதிலாக v by நியூ. இப்போ நியூ மட்டும் நியூமரேட்டருக்கு போயிடும். அப்போது px ஈக்குவல் டு h பார் இன்டூ 2π நியூ பை v. இப்போ இந்த ஈக்குவேஷனில் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா ஈக்குவல் டு 2π நியூ. அப்போது px ஈக்குவல் டு h பார் இன்டூ ஒமேகா பை v. இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஒமேகா பை v ஈக்குவல் டு px பை h பார். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ பிளாங்க்ஸ் ஹைப்போதேசிஸ் எடுத்துக்கணும். பிளாங்க்ஸ் ஹைப்போதேசிஸ் இஸ் E ஈக்குவல் டு h நியூ. இங்கே E பார்ட்டிகல்ஸ் டோட்டல் எனர்ஜி, h பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், நியூ பார்ட்டிகல்ஸ் ஃப்ரீக்குவன்சி. இப்போ E ஈக்குவல் டு h நியூ இன்டூ 2π by 2π. நியூமரேட்டர் டினாமினேட்டரும் 2π மல்டிபிள் பண்ணணும். இது எப்படி எழுதலான்னா, E ஈக்குவல் டு h by 2π இன்டூ 2π நியூ. சின்ஸ் h by 2π ஈக்குவல் டு h பார், அப்புறம் ஒமேகா ஈக்குவல் டு 2π நியூ, இது ரெண்டையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். பண்ணால் E ஈக்குவல் டு h பார் இன்டூ ஒமேகா. ஒமேகா ஈக்குவல் டு E by h பார். இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கணும். chi of x, t ஈக்குவல் டு a e பவர் மைனஸ் i ஒமேகா இன்டூ t மைனஸ் x by v. இங்கே ஒமேகாவை ப்ராக்கெட்குள்ளே மல்டிபிள் பண்ணணும். பண்ணால் chi of x, t ஈக்குவல் டு a of e பவர் மைனஸ் i ஒமேகா t மைனஸ் ஒமேகா by v of x. இது equation number 4. Now substitute equation 2 and 3 in 4. Chi of x, t equal to a e power minus I into omega பதிலா e by h dash போடணும். e by h dash t அப்படியே வந்துரும். minus omega by v பதிலா px by h dash x அப்படியே வந்துரும். இப்போ மைனஸை உள்ள மல்டிபிள் பண்ணணும். a of e power I into minus et by h bar plus px of x by h bar equal to, இப்போ h bar வெளியில் எடுத்துடணும். a of e power I by h bar into
px of x minus et. ஸோ இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன். ஸோ இதுதான் வேவ் ஃபங்க்ஷன் சையோட எக்ஸ்பிரஷன். இங்கே பார்ட்டிக்கல் வந்து மோஷனில் இருக்கும். எந்த பக்கம் மோஷனில் இருக்கும்னா பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் மோஷனில் இருக்கும். பார்ட்டிக்கலோட மொமெண்டம் வந்து இங்கே px and total energy is E. Thank you.